ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் கமலா ஈஸ்வரியை விரட்டுறதுக்கு ராதிகா விழுந்ததை ஒரு ஆயுதமாக எடுத்துட்டாங்க. எப்படிரா ஈஸ்வரியை விரட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கோபிக்கிட்ட உங்கள் அம்மா தான் ராதிகாவை தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அதை ராதிகாவையும் சொல்லி வற்புறுத்துறாங்க. ராதிகா நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி இருந்துட்டு நீ சொல்லு ராதிகா, நீ சொன்னால் தான் நான் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன். ஆனால் ஆமாம் கோபி, உங்கள் அம்மா தான் என்னை தள்ளி விட்டது, நீங்களும் வேணாம், நீங்கள் உங்கள் அம்மாவும் பிள்ளை வேணான்னு சொன்னாங்க. இப்போ அதனாலே என் குழந்தைய நானே இறந்துட்டேன், அநியாயமாக என் பிள்ளையை கொண்டுட்டீங்களேன்ட்டு அழுகுறாங்க ராதிகா. அவங்களுக்கு ஆக்ஷன் போட சொல்லியா தரேன் போறீங்களா இல்லையா? இன்னும் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்களும் உங்கள் அம்மாவும் வெளில போங்க. முதல்ல எனக்கு தலையை வலிக்குது, உங்கள் அம்மா உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ராதிகா திட்டுறாங்க. சரி ராதிகா, டென்ஷன் ஆகாத, நான் வெளில போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறாரு. போய் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா இப்படி செஞ்சுருப்பாங்களா, இல்லையா எங்கள் அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டே காரில் வர்றாரு. அப்போ ஈஸ்வரி ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து அடிக்கவே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற ஃபோனை, எடுறா அப்படின்னு சொன்னோன்னே திரும்பவும் கொஞ்ச நேரம் எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு அதட்டி கேட்குறாங்க. என்னப்பா ராதிகாவுக்கு எப்படி இருக்குது, குழந்த நல்லா இருக்கு, அது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்கள் நினச்சது தான் நடந்துச்சு இல்லை, நீங்கள் தான் குழந்த வேணாம் நீங்கள்ல, நினச்சது நடந்துச்சு இல்லை, இனிமேல் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஈஸ்வரி புலம்பிக்கிட்டே பாக்கியா வீடு வரலையும் போயிடுறாங்க. என்னத்த ஏன் இப்படி வந்தீங்க, என்ன இப்படி உங்களுக்கு உடம்பு என்ன சரியில்லையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறாங்க. ஒன்றும் இல்லைம்மா பாக்கியா, ராதிகா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஏன் என்னாச்சு அப்படின்னா, குழந்தை இந்த மாதிரி கலந்துருச்சுமா, இந்த மாதிரி விழுந்தது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோன்னே கோபி என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாம்மா, நான் அவன் வயசையும் எதிர்காலத்தையும் நம்பி தானே நான் சொன்னேன், அவனை எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்கன்னு தானே நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி ஆயிரும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாங்க. பாக்கியா எவ்வளவோ கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே, ஆனால் நான் வரல, என்னை இப்படி சொல்லிட்டானே நீ போ பாக்கியா உள்ள அப்படின்ட்டு ரோட்டில் புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அதை பார்த்துட்டே இருக்காங்க பாக்கியா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.